இன்றைக்கி நம்ம மட்டன் கொத்துக்கறி டேஸ்ட்டில் சேனக்கிழங்கு கொத்துக்கறி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். சேனக்கிழங்கு பிடிக்காதவங்க, அப்புறம் நான்வெஜ் பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அடிக்கடி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த கொத்துக்கறி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொத்துக்கறி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 400 கிராம் அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே சேனக்கிழங்கு ரெடி பண்ணுறதுனா நம்ம வாங்கின உடனேயே சமைச்சிடக்கூடாது. அதை இந்த மாதிரி ஒரு 2 நாள் ரெஸ்ட்டில் வச்சுருந்து அதுக்கப்புறம் சமைச்சோம்னா இந்த சேனக்கிழங்கு வந்து நம்மளுக்கு நாக்கரிக்காமல் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான சேனக்கிழங்கு சமைச்சோம்னா கொஞ்சம் ஈரத்தன்மை அதிகமாக நரிச்சுன்னு இருக்கும். நல்லா காஞ்சிருச்சுன்னா நல்ல மாவாக இருக்கும். இப்போ சேனக்கிழங்கு வந்து நம்ம நல்லா தோல் சீவி இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். சேனக்கிழங்க தோல் சீவும் போதும் அதை வந்து துருவும் போதும் அல்லது நறுக்கும் போதும் நம்ம கையில் வந்து எண்ணெய் தடவிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கை வந்து கொஞ்சம் ஊறல் எடுக்காமல் இருக்கும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி கேரட் துருவியில் பெரிய துருவலாகவும் துருவி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சின்ன துருவலாகவும் துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன துருவில் தான் இப்போ துருவி எடுத்திருக்கேன். சேனக்கிழங்கை வந்து நம்ம துருவின உடனே சமைக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா மேலே வந்து அப்படி கருத்த மாதிரி ஆயிரும். இப்போ துருவின சேனக்கிழங்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சேனக்கிழங்கு கொத்துக்கறி ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த சேனக்கிழங்கு துருவலோட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த சேனக்கிழங்கு கொத்துக்கறிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொத்துக்கறி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் அல்லது கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் சோம்பு, சிறு துண்டு பட்டை, கொஞ்சமாக பிரியாணி இலை, இப்போ இது 3ஐயும் போட்டுக்கலாம். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டோம்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க சேனக்கிழங்கு அதோட சேர்த்து வச்சுருக்க மசாலா பொடி எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி மொத்தமாகவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சேனக்கிழங்க நல்லா எண்ணெயில் வதக்கி அதுக்கப்புறம் கூட அந்த மசாலா பொடிகளை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேனக்கிழங்க சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் நம்ம அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். சேனக்கிழங்க வந்து கைவிடாமல் கிளறணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறி விட்டாலே போதும். அதை கீழே இருக்கிறது மேலே வர மாதிரியும் மேலே இருக்கிறது கீழே வர மாதிரியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த மாதிரி செஞ்சோம்னா சேனக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடும். ஏன்னா அது ஏற்கனவே நம்ம துருவி வச்சுருக்கனால இது வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அந்த சேனக்கிழங்கோட கலர் வந்து நல்லா மாறி இந்த கலராக வரும். அது வரைக்கும் நம்ம சேனக்கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த சேனக்கிழங்கு கொத்துக்கறி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி அடிகனமான கடாய் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடியில் பிடிக்காமல் சேனக்கிழங்கு வறுவல் வந்து நல்லாயிருக்கும். சேனக்கிழங்கு நல்லா வெந்து கலர் இந்த மாதிரி மாறி இருக்குது. இப்போ நம்ம இது கூட இன்னும் டேஸ்ட் கொடுக்குறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேனக்கிழங்கு கொத்துக்கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த நம்ம தேங்காய் பூ சேர்க்கலை அப்படின்னா இது நம்ம 2 நாள் கூட வச்சுருந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். இந்த கொத்துக்கறியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பார்க்குறவங்க எல்லாருமே இது மட்டன் கொத்துக்கறியான்னு கேட்பாங்க. சாப்பிட்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து இது தெரியாது சேனக்கிழங்குன்னு. அந்தளவுக்கு இது மட்டன் கொத்துக்கறி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சேனக்கிழங்கு கொத்துக்கறி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.